எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு இருக்கோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கடாயை எடுத்துப்போம். அதில் 2-3 ஸ்பூனு எண்ணெயை விட்டுட்டு நல்லா பொடிசாக 2-3 கேரட் எடுத்துக்கங்க. எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு சட்டியில் போட்டு நல்லா வதக்குங்க. எண்ணெய் இட்டு சட்டியில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப 3-4 கேரட்னா எவ்வளோ அளவோ அதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. சட்டி எடுத்து 2-3 ஸ்பூன் நல்லா எண்ணெயை விட்டுட்டு நல்லா இதை மாதிரி நீட்டாக கட்டு 500 கிராம் உள்ள அந்த கேபேஜ் எடுத்து இதை மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2-3 ஸ்பூன் நல்லா எண்ணெயை போட்டுட்டு நல்லா பொடிசாக 650 கிராம் பீன்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு அதில் உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 குடமிளகாவை நீட்டாக இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2-3 வெங்காயத்தை இதை மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு இதையும் வதக்கி வச்ச பொருள்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து எல்லாத்தையும் பெரிய பாத்திரமாக எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. அது 2 ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கோங்க. அடுத்து ஆர்கானோ தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அது அவசியம் இல்லை. 2 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வினிகர் எடுத்துக்கோங்க. 3 டீஸ்பூன் கெச்சப் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்ச சோறு வடித்து வச்சுருப்போம்ல அதை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எல்லாம் கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டால் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சவுதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.